தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 21 இறை வசனங்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கெனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதைக் கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவரிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா எண் கிழமை, வெள்ளி, ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் வருடம் வெள்ளிக்கிழமை. இன்று நற்செய்தியில் பாராளும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு 3ஆம் முறையாக காட்சியளிக்கிறாரு. ஓகேங்களா? 3ஆம் முறையாக காட்சியளிக்கிறாரு. அந்த டைம்ல பாருங்களேன், சீமோன் பேதுரு மீன் கிடைக்காம எல்லாரும் படகுல மீன் கிடைக்காம சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏசப்பா வலைய அங்க போடு, மீன் கிடைக்குன்றாரு. மீன் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஏசப்பா இருந்த பொழுதும் அவர்களுக்கு உதவி செய்தாரு, இல்லாத போதும் உதவி செய்தாரு. அவர் ஒருவேளை ஆவியா இருக்குமோ அப்படிங்கிற கேள்விகள் இருக்கிறதுல இருந்து அவங்கள விடுவிக்கிறதுக்காக அவர்களோட ஒன்னா உட்காந்து பந்தியில் அமர்ந்து சாப்பிட்டாரு. ஓகேங்களா? ஸோ ஏசப்பா உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற விஷயத்த இப்போ ஏதாவது ஒரு கட்டுக்கதை அப்படின்னா ஒரு தடவை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா பாருங்க, கண்டினியூஸா ஏசப்பா உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார், உண்மையாகவே எங்களுக்கு காட்சி கொடுத்தாரு, உண்மையாகவே எங்க கூடவே சாப்பிட வந்தாரு, எங்க கூட மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லும்போது மக்கள் வந்து என்ன பண்ணணும்? முழுமையா நம்பணும். ஓகேங்களா? ஏசப்பா எத்தனை தடவை தான், உங்களுக்கே தெரியும், எத்தனையோ பேரை குணப்படுத்தினாரு. இருந்தாலும் சிலுவையில் அரைஞ்சிருக்கும் போது நீயே வான்றாங்க. எத்தனை நல்லது செஞ்சாதான் நம்புவாங்க? எத்தனை அற்புதம் தான் செய்யணும், எவ்வளோ செஞ்சாதான் நீங்கள் நம்புவீங்க? இப்போ உடனே ஏதாவது ஒன்று கேட்பா அது உடனே நடந்தா நம்புவீங்க, அந்த மாதிரியா? அப்படியே நம்மளை கூட என்ன பண்ணுவோம்? அப்படி நம்ப மாட்டாங்க. அப்படி நடந்தா கூட ஏதோ எதாச்சியா நடந்துச்சு அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நாம ஏசப்பாவை நம்புறதுக்கு பல விஷயங்கள்ல நம்ம தயங்குறோம். ஏன்னா ஏசப்பா நமக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா அப்படின்னு ஏக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் என்ன பண்றோம்? தயங்குறோம். அப்படி தயங்கக்கூடாது. ஏசப்பாவுக்கு மேல நம்பிக்கை வைத்து முழுமையாக ஜெபிப்போம். ஜெபிச்சதை பெற்றுக்கொள்வோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.